ட்ரம்பின் பேச்சை கேலி செய்த ஈரான், இஸ்ரேல் மீதும் தாக்குதல். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு குண்டு தூக்கி போட்டார். ஈரான் இப்போது வழிக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு அமைதி வேணுமா, அதனால் நாங்கள் நடத்த இருந்த சில முக்கியமான தாக்குதல்களை 5 நாளைக்கு நிறுத்தி வச்சுருக்கோம், பேச்சுவார்த்தை ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு ட்ரம்ப் அவருடைய சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டார். ட்ரம்ப் சொன்னதை கேட்டு ஈரான் சும்மா இருக்குமா? யார் கூட பேச்சுவார்த்தை நடத்துனீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முதல்லையே மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. ட்ரம்ப் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா, அவருடைய நாட்டு பங்கு சந்தையும் எண்ணெய் விலையும் இறங்கிடாமல் இருக்கிறதுக்காக சொல்கிற டூப் நியூஸு இது அப்படின்னு சொல்லி நக்கலாக சொல்லிட்டாரு. தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற ஈரான் தூதரகம் இன்னும் ஒரு படி மேலே போய் அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் ட்ரம்ப்பை செம்மையாக கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு காரில் ஒரிஜினல் ஸ்டேரிங்க்கு பக்கத்தில் குழந்தைங்க விளையாடுற பிங்க் கலர் பொம்மை ஸ்டேரிங் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபோட்டோவை பதிவு பண்ணியிருக்காங்க. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதோ பெரிய ஆள் மாதிரி சீன் போட்டுட்ருக்கீங்க, ஆனால் உங்கள் கையில் இருக்கிறது வெறும் பொம்மை ஸ்டேரிங் தான், மெயின் கண்ட்ரோல் எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இதோடைய அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் எப்போவுமே எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு கெத்தாவும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் பேச தயாராக இல்லைன்னு சொன்னது மட்டும் கிடையாது, அடுத்த நாளே இஸ்ரேல் மேலே ஈரான் ஏவுகணைகளை வீசி அதிரடி காட்டியிருக்காங்க. இதனால் அந்த பகுதியில் போர் பதற்றம் இன்னும் குறையாமலேயே இருக்குது. ஈரான் இப்போ எதையும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. ட்ரம்ப் சொல்கிற மாதிரி பேச்சுவார்த்தை எல்லாம் வெறும் பேச்சாவே இருக்குமா அப்படின்னும் தோணுது.